சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பாஜக நிர்வாகியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய ஹோட்டல்களில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் ஒருவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக பிரமுகரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதன் எதிரொலியாக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல், அதே போல திருவல்லிக்கேணியில் உள்ள மற்றொரு ஹோட்டல், யானைக்கோணியில் உள்ள ஒரு இடம் என அதே போல விருகம்பாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனின் உறவினர் வீடு ஆகிய இடங்களில் போலீசாரும் அதே போல பறக்கும்படை அதிகாரிகளும் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்லப்படுவதாக உளவுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதாவது அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில், அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் குளிர்சாதன பெட்டியில் 26, 27, 28 ஆகிய 3 இருக்கைகளில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் பைகளில் கத்தையாக பணத்தை கொண்டு வைத்திருப்பது உறுதி செய்தது. இதையடுத்து தாம்பரம் ரயில் நிலையம் அருகே அவர்களை போலீசார் கூடுதல் போலீசாரை வரவழைத்து சுற்றி வளைத்து 3 பேரையும் கைது செய்தனர். இதில் பிடிபட்டவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள், அதே போல நயினார் நாகேந்திரன் சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் சதீஷ் மற்றும் அவரது தம்பி என்பது தெரிய வந்தது. 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் திருவல்லிக்கேணி, அதே போல புரசைவாக்கத்தில் உள்ள ஹோட்டல், யானைக்கோணியில் உள்ள ஒரு நிறுவனம் ஆகிய இடங்களில் வசூல் செய்யப்பட்ட பணம் என்பது தெரிய வந்தது. இந்த பணத்தை ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோர் கொடுத்து ரயிலில் கொண்டு செல்ல தங்களை அனுப்பியதாகவும், அவர்களுக்குத்தான் இந்த பணம் யார் யாரிடம் வாங்கப்பட்டது 3 இடங்களிலும் என்ற விவரம் தெளிவாக தெரிய வரும் என கைதான 3 பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஜெய்சங்கர், ஆசை தம்பி இருவரிடமும் விசாரணை நடத்த பறக்கும்படை அதிகாரிகளும் போலீசாரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பணமானது அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் இது வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என பறக்கும்படை அதிகாரிகளும் போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.